Hi students, today epsilon NFA அதாவது NFA with epsilon transition இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து NFA, DFA அண்ட் அதோட ஈக்குவலன்ஸ் இதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் வந்து பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ எப்சிலான் NFA அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நார்மலாகவே நமக்கு NFA அண்ட் DFA மாதிரியே எப்சிலான் NFAயுலேயே வந்து 5 டியூபிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ 5 டியூபிள்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போது எப்சிலான் NFAக்கான டியூபிள்ஸ் வந்து நான் எழுதுகிறேன். என்னெல்லாம் இருக்கும், ஃபஸ்ட்டு நமக்கு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும், அப்புறமா செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஒரு இனிஷியல் ஸ்டேட் இருக்கும், அப்புறமா ஒரு ஃபைனல் ஸ்டேட், அப்புறமா ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். இதான் வந்து அந்த 5 டியூபிள்ஸ். செட் ஆஃப் ஸ்டேட்ஸில் சம் இன்புட் சிம்பிள்ஸ் கொடுக்கும்போது அந்த செட் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ இதோட ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து DFAக்கு எழுதுகிறேன். ஸோ DFAக்கு எப்படி ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் எழுதுறேன், டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டானால Q அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு சம் இன்புட் சிம்பிள்ஸ் நான் அப்ளை பண்ணும்போது அது இன்னொரு Q செட் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு வந்து என்னாகும், மூவ் ஆகும் அப்படிங்கிறது டயக்ராம். அதாவது இப்போ வந்து A அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. இந்த ஸ்டேட்டில் நான் சிக்மா அப்படிங்கிற இன்புட் வந்து எனக்கு 0,1 அப்படின்னு இருக்குன்னா, இப்போ 0 அப்படிங்கிறது கொடுக்கும்போது அது B அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ 1 அப்படின்னு கொடுக்கும்போது இதே ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து 0,1க்கு இந்த மாதிரி. ஸோ அப்போது இது வந்து AB அப்படிங்கிறது ஸ்டேட்ஸ். இந்த ஸ்டேட்டில் சம் இன்புட் சிம்பிள்ஸ் நான் கொடுக்கும்போது அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுதில்லை. இதுதான் வந்து நம்ம வந்து ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த Q அப்படிங்கிற ஸ்டேட்ஸுக்கு சிக்மா 0,1 அப்படிங்கிற இன்புட் அப்ளை பண்ணும்போது Q, தட் மீன்ஸ் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்ஸுக்குள்ளேயே ஒரு ட்ரான்சிஷன் வந்து நடக்குது. சரியா? இதே நம்ம வந்து NFA அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, டியூபிள்ஸ் சேம் தான், ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் மட்டும் டிஃபர் ஆகும். நான் டிட்டர்மினிஸ்டிக்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு இன்புட் மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு வந்து நமக்கு ட்ராவல் ஆகும். சரியா? அதாவது DFAல 0 அப்படிங்கிற இன்புட் அப்படின்னா ஏலேருந்து பிக்கு தான் மூவ் ஆகும். அந்த 0 அப்படிங்கிற இன்புட்டுக்கு ஏல வந்து ஒரே ஒரு ட்ரான்சிஷன் தான் இருக்கும். அதான் டிட்டர்மினிஸ்டிக். பட் நான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படி கிடையாது. ஸோ அதனால் அதோட ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்னா, Q அப்படிங்கிற செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் சம் இன்புட் சிம்பிள் அப்ளை பண்ணும்போது அது மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம Qன்னு எழுதாமல் NFAக்கு 2Q அப்படின்னு எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வைங்க, அதில் நான் 0 அப்படிங்கிற இன்புட் கொடுக்கும்போது அது B அப்படிங்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. அட் அ சேம் டைம் 0 அப்படிங்கிற இன்புட்டுக்கு அது சேம் ஸ்டேட்லேயும் வந்து இருக்கலாம். ஓகேவா? இதான் வந்து மீனிங். ஸோ 1 அப்படிங்கிற இன்புட்டுக்கு B ஏக்கு மூவ் ஆகலாம், B அதோட செல்ஃப் ஸ்டேட்லேயுமே இருக்கலாம். அப்போது ஏக்கு 0 அப்படிங்கிற இன்புட்டுக்கு 2 ட்ரான்சிஷன், A டு Bக்கும் இப்போது ஏலேருந்து Bக்கும் போகுது, A அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ட்ரான்சிஷனும் இருக்குது. அதே மாதிரி Bக்கு சரி, இது வந்து கம்பல்சரி கிடையாது, இந்த மாதிரி இருந்தால் பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து NFAல தப்பு கிடையாது. பட் DFAல அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அப்போ அந்த எப்சிலான் NFAனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ NFA DFAல வச்சோம் அப்படின்னா 0,1 அப்படிங்கிற ஏதாவது இன்புட் கொடுக்கும்போது தான் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்மிஷன் நடக்குது இன்னொரு ஸ்டேட்டுக்கு. கரெக்டாக? அப்போ இந்த எப்சிலான் NFA என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்சிலான் அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங். அப்போது எந்த இன்புட் ஸ்ட்ரிங்குமே இல்லை. ஓகேவா? எந்த இன்புட் ஸ்ட்ரிங்குமே இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், A அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து B அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு எம்டி ஸ்ட்ரிங் எப்சிலான் டிரான்சிஷனும் இருக்கும் பாசிபிள் அப்படின்னா அதுதான் நம்ம எப்சிலான் NFA அப்படின்னு சொல்கிறோம். கிளியர்? ஸோ அப்போ எப்சிலான் NFAக்கு நம்ம டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம், அதே NFAயோடது தான். Q ஒரு இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது அது 2Q ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. பட் இங்கே இன்புட் சிம்பிள் அப்படிங்கிறது எதுவும் இருக்கலாம், எப்சிலானும் இருக்கலாம். சரியா? அப்போது ஒரு இன்புட் சிம்பிளோட எப்சிலான் சேர்ந்தாலே நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், சிக்மா ஸ்டார். சரியா? சிக்மா ஸ்டார்னால் அது வித் எப்சிலான் அதுக்கப்புறமா 0,1ஸில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதான் வந்து ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எப்சிலான் NFA. சரியா? Q அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு இன்புட் சிம்பிள் தான் கொடுக்கும்போது அது 2Q அதே NFக்கு தான் மூவ் ஆகுது. NFAல என்ன இருக்கோ அதே தான், மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. பட் அந்த இன்புட் சிம்பிள்குள்ளே எதுவும் இருக்கலாம், எப்சிலானும் ஒரு இன்புட் சிம்பிளாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே,
இப்போ வந்து ஒரு டெசிமல் நம்பர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான எப்சிலான் என்எஃப்ஐ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்சிலான் என்எஃப்ஐ எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு டெசிமல் நம்பர் செட் வந்து நம்ம வரையறேன். டெசிமல் நம்பர்ஸ்க்கான ஒரு செட். ஸோ இதில் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செட் ஒரு லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, அதில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைன் இருக்கணும். ஓகேவா? அந்த சைன் எதாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், அல்லது வித்தவுட் சைன். தட் மீன்ஸ் இங்கே தான் எப்சிலான் வருது. எந்த ஒரு சைனும் இல்லாமலும் இருக்கலாம் அந்த டெசிமல் நம்பர். அப்புறமா ஒரு செட் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு டாட் டெசிமல் பாயிண்ட் இருக்கணும். அப்புறமா ஒரு செட் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ரூல். அதே மாதிரி எதுவும் இருக்கலாம், டாட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு நம்பர் இல்லாமல் பின்னாடி மட்டும் டிஜிட்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு முன்னாடி டிஜிட்ஸ் இருக்கும், பட் பின்னாடி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு டிஜிட்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் டாட் அப்படிங்கிறதையும் டெசிமல் நம்பராக அந்த ஆட்டோமேட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த செட்டில் என்னெல்லாம் பாசிபிலிட்டி நமக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ளஸ் வச்சு ஒரு நம்பர் இருக்கலாம். 50.31 கொடுக்குறேன். அப்புறமா -31.10 கொடுக்குறேன். அப்புறமா எதுவுமே சைன் எதுவுமே இல்லாமல் ஒரு நம்பர் கொடுக்குறேன். 71.66. ஓகேவா? இதுவும் பாசிபிள். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, டாட்டுக்கு முன்னாடி நம்பர் வராமல் இருந்தாலுமே அது வந்து என்ன நம்பர் தான், டெசிமல் நம்பர் தான். அப்போ 0.63. இன்னொரு கண்டிஷன் 51 பாயிண்ட் எப்படி இருந்தாலுமே இது வந்து என்ன நம்பர் தான், டெசிமல் நம்பர்ஸ் தான். ஸோ இதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லா கேட்டகரியும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டாக எனக்கு வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எது மட்டும் வெறும் டாட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த டாட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி வந்து சம் டிஜிட்ஸ் வந்து ஒரு டிஜிட்ஸாவது கண்டிப்பாக இருக்கணும், ஒரு டிஜிட்டாவது இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஆட்டோமேட்டா வந்து ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, இது வந்து ஸ்டார்ட் ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்கணும், ஏதாவது ஒரு சைன் இருக்கணும். கரெக்டாக? அப்போ சைன் என்னவாலாம் இருக்கலாம், ப்ளஸ் சைனாக இருக்கலாம், மைனஸ் சைனாக இருக்கலாம், எந்த சைனுமே இல்லாமலும் இருக்கலாம். அதான் வந்து எப்சிலான். இப்படி இருந்தாலும் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பி அப்படிங்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கு எனக்கு மூவ் ஆகுது. தென் அதுக்கப்புறமா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு செட் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கணும். ஸோ செட் ஆஃப் டிஜிட்ஸ்னால் கண்டிப்பாக 0லேருந்து 9க்குள்ளே ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு டாட் இருக்கணும். டாட்டுக்கு அப்புறமா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து டாட்டுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, டாட்டுக்கு அப்புறமா எந்த நம்பருமே இல்லாமல் இருந்தாலும் 51 பாயிண்ட் நத்திங், அந்த டாட்டுக்கு அப்புறமா எதுவுமே இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் எப்சிலான் எதுவுமே இல்லைனாலும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எதுவுமே இல்லாட்டாலும் அது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. சரி, இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது எனக்கு வந்து இதில் என்ன ஸ்ட்ரிங் எல்லாம், ஸோ இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி செட் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து டிஜிட் இல்லை. இன்னொன்று பாயிண்ட்டுக்கு அப்புறமா டிஜிட் இருந்தாலும் எனக்கு அது அக்செப்டபிள் தான். ஓகேவா? அப்போது இந்த செட்டில் எந்த கண்டிஷன்லாம் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற சைன் இருக்குது, அப்புறமா ஒரு செட் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா 0 அப்படிங்கிற இன்னொரு செட் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ டைம் வேணால் என்ன ஆகலாம், 0 சோன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம். சரியா? எவ்வளோ டைம் வேணால் ரிப்பீட் ஆகலாம். அகெயின் ஒரு டாட் இருக்குது, டாட்டுக்கு அப்புறமா நம்பரே இல்லாமலும் போகலாம். அப்போ டாட்டுக்கு அப்புறமா எந்த நம்பரும் இல்லைனாலும் இந்த ஸ்ட்ரிங் இதில் அக்செப்டபிள் ஆகுது. அதே மாதிரி நமக்கு எந்தெல்லாம் ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகும், டாட்டுக்கு அப்புறம் நம்பர் இருந்தாலும் அக்செப்டபிள். அப்போ டாட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கோ இதுவும் அக்செப்டபிள். அப்போ இது எல்லாமே அக்செப்ட் ஆயிரும். இனி எதுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா, டாட்டுக்கு முன்னாடி நம்பர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், சைனில் இருந்து வாங்க, ப்ளஸ் மைனஸ் எப்சிலான். இந்த சைன் வந்த உடனே ஒரு டாட் சிம்பிள் இருக்குது. தட் மீன்ஸ் முன்னாடி வந்து சைன் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நம்பர் வந்து இப்போ டாட்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் மைனஸ் வச்சும் டாட் இருக்கலாம், இல்லை எந்த ஒரு சைனும் இல்லாமல்னா டாட்டுன்னு ஸ்டார்ட் ஆகலாம். ஸ்டார்ட் ஆகிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்,
ஒரு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ டாட்டுக்கு அப்புறமா 0 to 1 9 காம்பினேஷனில் நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் ரிப்பீட் ஆகலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இது வந்து ஃபைனல் ஸ்டேட்டை வந்து ரீச் ஆகணும். ஸோ இதான் வந்து ஃபைனல் எப்சிலான் NFA வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குது. இப்போது அவங்க என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நமக்கு இங்கே அக்செப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ டாட்டுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே டாட்டுக்கு அப்புறமும் அட்லீஸ்ட் ஒரு டிஜிட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதையும் வந்து நமக்கு வந்து அக்செப்டபிள். டாட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அக்செப்டபிள், ஆனால் கண்டிப்பாக முன்னாடி நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ எப்சிலான் NFAயோட யூசேஜ் எங்கே அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து எப்சிலான் NFA அப்படிங்கிற ஒரு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்சிலான் NFA தெரிஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எப்சிலான் க்ளோசர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்சிலான் க்ளோசர்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் இருந்து எப்சிலான் ட்ரான்சிஷன் எதெல்லாம் இருக்கோ அதுதான் வந்து எப்சிலான் க்ளோசரோட ஆன்சராக வந்து எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எப்சிலான் க்ளோசர் ஆஃப் Q0 வந்து ஃபைண்ட் பண்ணோம். நமக்கான டயக்ராம் வந்து இங்கே இருக்குது. அந்த டெசிமல் பாயிண்ட் டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருந்து ஏதாவது எப்சிலான் ட்ரான்சிஷன் வெளியே போகுதா அப்படின்னு பார்த்தோன்னா Q0லேருந்து Q1க்கு ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன் போகுது. அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஏதாவது எப்சிலான் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, எப்சிலான் மூமெண்ட் இல்லை. அப்போ Q0வோட எப்சிலான் க்ளோசர் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு Q0 எழுதணும். எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் எப்சிலான் க்ளோசர் ஃபைண்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்டை எழுதிட்டு அப்புறமா அதுலேருந்து ஏதாவது எப்சிலான் ட்ரான்சிஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ எப்சிலான் க்ளோசர் ஆஃப் Q0 அப்படிங்கிறது எதுவாக இருக்கும்? Q0, எப்சிலான் ட்ரான்சிஷன் எங்கே போகுது? Q1. சரியா? அதான் இங்கே எழுதியிருக்கோம். எப்சிலான் க்ளோசர் ஆஃப் Q0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு Q0வை எழுதிட்டு அந்த ஸ்டேட்லேருந்து ஏதாவது எப்சிலான் ட்ரான்சிஷன் இருந்தால் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்சிலான் க்ளோசர் ஆஃப் Q1 பார்ப்போம். இப்போ Q1ல் இருந்து எப்சிலான் க்ளோசர் வெளியில் எதுவுமே எப்சிலான் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போது அந்த Q1 மட்டும்தான் அதில் எழுத முடியும். ஸோ Q1 தான் அதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு Q2க்கும் எப்சிலான் க்ளோசர் இல்லை, ஸோ Q2 மட்டும் ஆன்சர். Q3 எடுத்தோம் அப்படின்னா இப்போ Q3ல இருந்து Q5க்கு ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன் இருக்குது. அப்போ எப்சிலான் க்ளோசர் ஆஃப் Q3 அப்படிங்கிறது Q3யும் எழுதி அந்த Q3 எப்சிலான் ட்ரான்சிஷனுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுதோ அதையும் வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். சரி, இதுதான் வந்து எப்சிலான் க்ளோசர் வந்து ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கான டெஃபினிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ எப்சிலான் க்ளோசர் அப்படிங்கிறது செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரீச்சபிள் ஃப்ரம் Q ஆன் எப்சிலான் ட்ரான்சிஷன் அலான். ஒரு Qவில் இருந்து எப்சிலான் ட்ரான்சிஷனுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு போகுதோ அதை மட்டும் எழுதுறது தான் எப்சிலான் க்ளோசர். ஸோ அதில் பேசிஸ் இண்டக்ஷனில் 2 இருக்குது. பேசிஸ்னால் என்ன அப்படின்னா அதில் எதுவுமே எப்சிலான் மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் அந்த ஸ்டேட்டை வந்து எழுதணும். எந்த ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷனுமே அங்கே இல்லை அப்படின்னா எப்சிலான் க்ளோசர் ஆஃப் Q அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கண்டிப்பாக Q அப்படிங்கிறது ஒரு ஆன்சராக இருக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது எப்சிலான் ட்ரான்சிஷன் இருந்தது அப்படின்னா இஃப் தேர் இஸ் அன் எப்சிலான் ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஸ்டேட் Q டு ஸ்டேட் B, Qலேருந்து Bக்கு ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன் இருக்குது அப்படின்னா Q அப்படிங்கிறதையும் எழுதி அந்த எப்சிலான் ட்ரான்சிஷனுக்கு அது எங்கே மூவ் ஆகுதோ அதையும் எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷனில் பேசிஸ்னால் எப்சிலான் ட்ரான்சிஷன் இல்லைன்னா அந்த ஸ்டேட்டை மட்டும் எழுதுவோம், அதை எழுதணும். இண்டக்ஷனில் அந்த ஸ்டேட்டையும் எழுதி எப்சிலான் ட்ரான்சிஷன் இருந்தது அப்படின்னா அது எங்கே மூவ் ஆகுதோ அந்த ஸ்டேட்டையும் வந்து நம்ம வந்து இதில் எழுதுவோம். சரியா? இதான் வந்து எப்சிலான் க்ளோசர். ஸோ எப்சிலான் க்ளோசருக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே Q0 இருக்குது, Q1, Q2 அப்படிங்கிற 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. இதுக்கு எப்படி எப்சிலான் க்ளோசர் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்சிலான் க்ளோசர் ஆஃப் Q0 பார்ப்போம். Q0 அப்படிங்கிறதோட எப்சிலான் க்ளோசர்னால் ஃபஸ்ட்டு Q0 எழுதிடணும். கரெக்டாக? அப்போ Q0 எழுதியாச்சு. அதுலேருந்து எப்சிலான் ட்ரான்சிஷன் போகுதா? எங்கே போகுது? Q1 போகுது. ஓகே, அதுவும் எழுதிட்டோம். நீங்கள் ஏன் Q2 எழுதியிருக்கோம் அப்படின்னா இப்போ கண்டினியூஸாக எப்சிலான் ட்ரான்சிஷன் இருக்குதுன்னு வைங்க. ஒரு எப்சிலான் அதுக்கப்புறமா இடையில வேறு எந்த ஒரு 0, 1 அப்படிங்கிற இல்லை XY அப்படிங்கிற வேறு ஒரு எந்த ஒரு இன்புட் சிம்பிளும் இன்டர்மீடியேட்டாக இல்லாமல் டைரெக்டாக இன்னொரு எப்சிலான் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அதையும் நம்ம எழுதணும். சரி, அப்போது Q0வோட எப்சிலான் க்ளோசர் ஃபஸ்ட்டு Q0 எழுதணும். அதுலேருந்து எப்சிலான் ட்ரான்சிஷன் Q1, அதுலேருந்து டைரெக்டாக ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன் இருக்குது Q2. இப்போ Q0, Q1, Q2 அதையும் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? தென் Q1க்கு Q1 எழுதி அதுலேருந்து ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன் Q2 எழுதணும். தென் Q2க்கு வேறு எப்சிலான் ட்ரான்சிஷன் எதுவுமே இல்லை, அப்போ Q2 மட்டும் எழுதணும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்சிலான் க்ளோசர் ஆஃப் Q0 பார்ப்போம். Q0லேருந்து ஏதாவது எப்சிலான் ட்ரான்சிஷன் வெளியே போகுதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, வெளியே எதுவுமே போகலை. அப்போ Q0 மட்டும் ஆன்சர்.
அப்புறமா Q1லேருந்து ஏதாவது வெளியே போகுதான்னு தான் பார்க்கணும். ஸோ Q1லேருந்து ஒரு எப்சிலான் ட்ரான்சிஷன் இங்கே போகுது Q0, அதுலேருந்து கண்டினியூவாக எப்சிலான் இருக்கா? இல்லை. அப்போ Q1ஐயும் எழுதி Q0வும் எழுதணும். ஓகே, தென் Q2 பார்ப்போம். Q2லேருந்து ஏதாவது எப்சிலான் வெளியே போகுதா அப்படின்னா இங்கே ஒரு ட்ரான்சிஷன் இருக்குது. இப்போ Q2வும் எழுதிட்டு Q1 எழுதிட்டு அதோட கண்டினியூஸாக இங்கே ஒரு எப்சிலான் போகுது பாருங்கள். இங்கேருந்து இங்கே எப்சிலான், அப்புறம் அதோட கண்டினியூவாக இங்கேருந்து இங்கே ஒரு எப்சிலான் போகுதில்ல. அப்போ எதெல்லாம் எழுதணும்? Q2, Q2லேருந்து Q1, Q1லேருந்து Q0, இந்த மூணையும் வந்து எப்சிலானாக எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, அது நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து A அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு எப்சிலான் க்ளோசர் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ என்ன எழுதுவோம்? ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டுக்கு ஃபைன் பண்ணமோ அதை எழுதிடணும். அப்போ A, கமா, ஏதாவது எப்சிலான் ட்ரான்சிஷன் வெளியே போகுதா? போகுது. எங்கே? Bக்கு போகுது. B. ஸோ அதுலேருந்து கண்டினியூஸாக போகுதா? இருக்குது. எங்கே போகுது? Cக்கு போகுது. Cலேருந்து கண்டினியூஸாக இருக்கா? வருது. Bக்கு போகுது. சரியா? அப்போது இது எல்லாமே, ஸோ B ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம், ஸோ வேண்டாம். ஸோ எதெல்லாம் கண்டினியூஸாக எப்சிலான் இருக்கோ அதெல்லாமே எழுதணும். ஸோ A to Bக்கு போகுது, B to C, C to அகெயின் B. அப்போ B ஆல்ரெடி இருக்கிறனால நம்ம எழுத வேண்டாம். ஸோ ABC வந்து எப்சிலான் க்ளோஸராக இருக்கும். அகெயின் ஸ்டேட் Bக்கு கண்டுபிடிக்கலாம். ஸ்டேட் Bக்கு ஃபஸ்ட்டு B எழுதிடணும். அப்புறமா Bலேருந்து எங்கே போகுது? Cக்கு போகுது. அகெயின் இங்கே தான் வருது, அப்போ எழுத வேண்டாம். அப்புறமா பார்ப்போம் Cலேருந்து எப்சிலான் வெளியே போகுதா? C ஃபஸ்ட்டு எழுதிப்போம். Cலேருந்து எங்கே போகுது? Bக்கு போகுது. ஸோ அதை எழுதும். ஸோ Bலேருந்து இங்கே ஏதாவது மூவ் ஆகுதான்னு பார்ப்போம். இது ரொட்டேஷனில் தானே இருக்குது, அது வேண்டாம். ஸோ இதை எழுதிட்டோம். அப்புறமா Dக்கு எப்சிலான் ட்ரான்சிஷன் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ D மட்டும் எழுதுனா போதும். ஸோ எப்சிலான் ட்ரான்சிஷன் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு புரியுதா? கண்டினியூஸாக எப்சிலான் ட்ரான்சிஷன் இருந்தால் அதையும் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்சிலான் க்ளோஸர் எழுதும்போது அந்த ஸ்டேட்டை எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதாவது எப்சிலான் ட்ரான்சிஷன் இருக்கா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெக்சர் சீரீஸில் ஒரு எப்சிலான் NFஐ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் DFஐ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.